சரிப்பா, எதையும் மனசுல வச்சுக்காத. போய் காரை கழுவி வச்சிரு. சரிங்க சார். செந்தில், இங்க வா. இந்த அது கூப்பிடுறான். சொல்லுங்க சார். இங்க பாரு, நான் மதியம் லஞ்ச் எடுத்துட்டு வரல. நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து. சரிங்க சார், நான் கார் தொடச்சு போய் வாங்கிட்டு வரட்டுமா? போயிட்டு சீக்கிரமா வாங்கிட்டு வந்து. சரிங்க சார். அமுதா, ஐயோ, இவனு நேரா ஸ்கூலுக்கே வந்துட்டா. உங்களதானே கேக்குதா? சொல்லுங்க. இங்க செந்தில்னு ஒரு வாத்தியார் இருப்பாங்க. அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? அது வந்து ஏங்க, செந்தில் வாத்தியார் எங்க இருப்பாருன்னு தெரியுமா? இல்ல, அது நேரா போய் லெஃப்ட் போங்க. அங்கேயா? நேரா போங்க. வாங்க. சரி போ. ஏங்க, அவர் எந்த கிளாஸுங்க? எங்கடி அவன் பூத மாதிரி காணாம போயிட்டான்? ஏய் இரு. ஏய், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. எங்க தாண்டி இருக்கான்? தெரியலையா அந்த மண்டி? இருங்க, யார்கிட்டயாவது கேட்போம். ஏய் தம்பி, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னக்கா? இங்க செந்தில்னு. செந்தில் சாருங்களா? அதோ அந்த கிளாஸ்ல. அங்கயா? தேங்க்ஸ். இவன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்ப இவன் உண்மையிலே வாத்தியார் தானா? பசங்களா, சத்தம் போடாம மறைஞ்சிட்டுருங்க. நான் இதை வந்துடுறேன். ஏன் அமுதா, என்ன இது சஸ்பென்ஸா சொல்லாம வந்து நிக்கிற? வாங்க. இல்ல,
உங்களை இப்படி வகுப்பு எடுக்கும்போது பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதான். பாரா. அதுவும் இல்லாம நான் மதிய சாப்பாடும் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? ம். லஞ்ச் பிரேக் பண்றதுக்கு இன்னொரு 20 நிமிஷமா தான் ஆகும். அது வரைக்கும் நீங்க மேலே போய் வெயிட் பண்றீங்களா? அப்படியா? நீ சிதம்பரத்தோட பொண்ணுதாம்மா? ஆமா சார், அன்னைக்கு கூட நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல? கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியே. நல்ல புத்திசாலி புள்ளதான். இங்க என்ன விஷயமா? இவங்களுக்கு மதிய சாப்பாடு கொடுத்துட்டு போலாமே தான் வந்தேன். ஓ, என்ன பாசம், என்ன பாசம். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அந்யோன்யமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செந்தில் சார், நீங்க கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. நான் இவங்கள மேல ஸ்டாஃப் ரூம்ல வெயிட் பண்ண சொல்றேன். இவ கூட வந்ததுக்கு இன்னும் என்னத்தெல்லாம் பார்க்க போறேனோ. இதோ பாரு, நீ காசு கொடுப்பேன்னு தான் இம்புட்டு வேலையும் பண்றேன். ஏமாத்தணும்னு நினைச்ச. சரிம்மா, அப்ப நம்ம போவோம். இவர் கிளாஸ் முடிச்சுட்டு வரட்டும். சரி. வாங்க. நான் போயிட்டு வரேன். அப்பனே முருகா, நீதாப்பா காப்பாத்தணும். செந்தில் அண்ணே, என்னடா? இனிமேட்டு வர எல்லா கிளாஸ்லயும் நீங்களே படம் வரைங்கண்ணா. ஏண்டா? அவங்க படமா வரையறாங்க, ஏதோ ஒண்ணு வரைஞ்சி இது அதுன்றாங்க. சைலன்ஸ். டீச்சர்ஸை என்னைக்கு மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குரு இல்லையா? உட்கார். அவ எப்போ வருவாங்க? இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாருமா. ஆ. செந்தில் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேம்மா. ஏன்? இந்நேரம் மத்த வாதியார்னா தான் கட்டிக்க போற பொண்ணு நமக்காக ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காளேன்னு பயலுகளை படிக்க சொல்லிட்டு கட்டடிக்க இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பின்னாடியே வந்திருப்பாங்க. ஆனா செந்தில பாத்தியலா, அவங்க சாக் பீஸ கையில எடுத்துட்டாங்கன்னா அம்புட்டுதேன். வெளியில புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் தான் பாக்குற உத்தியோகத்தை நேசிச்சு அதுல முழு கவனத்தை செலுத்துற ஆளு. ஆமா, பெரிய வாத்தியார் தான். பொல்லாத வாத்தியார், ஊர்ல இல்லாத வாத்தியார். பெல் அடிச்சிட்டாங்கம்மா, இப்ப வந்துருவாங்க. செந்திலே சார், இந்த புள்ள ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கு. நீ உட்கார்ந்து சாப்பிடு. நான் வேற யாரும் உள்ள வராம பாத்துக்கிறேன். சரிங்க சார். சரி, உட்காருங்க. இங்க வச்சிரு. என்ன கலக்குற? சாப்பிடுங்க. சார், செந்தில் பையனை பாத்தீங்களா? ஏன் சார்? எங்க வீட்டுக்கு போய் லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்னேன். வச்சானா இல்லையான்னு கேக்குறதுக்கு தான். அவன் உள்ளதான் சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். என்ன சாப்பிட்டுட்டு இருக்கானா? இருங்க சார். அது வந்து செந்தில கட்டிக்க போற பொண்ணு சாப்பாடு கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் சார், சாப்பிட்டு போட்டோம். அப்படியா? சரி. என்னங்க ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறிய? நல்லா இருக்கா? நீ சமைச்சதாச்சே, சூப்பரா இருக்கமுதா. ஆனா என்ன, இதுக்காண்டி நீ இம்புட்டு தூரம் அலைய வேண்டியதில்ல. அது ஒண்ணுதான் கஷ்டமா இருக்கு. என்னங்க இது? உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஒரு உபசரிப்பு. சாப்பிட்டாச்சுல, கிளம்பலாம்ல. போலாம். சரி, ஜாக்கிரதை.
ஜெயிலுக்கு அனுப்பி என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டு நீங்க சொகுசா மஜா பண்ணிட்டு இருக்கியா? சார் ஜெயிலுக்கு போனா அப்படியே போயிரும் நினைச்சியா? உன்கிட்ட சொல்லிட்டு தாண்டா போனேன் திரும்பி வருவேன்ட்டு. வந்து நிக்கிறேன் பாத்தியா? அவன இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி. அவரை விடுங்க. என்ன பண்றீங்க? வேணாம் சார். என்ன நினைச்சிட்டு இருக்கடா? சார் சொன்னா கேளுங்க சார். இது ஸ்கூல் சார். ஸ்கூலுக்குள்ள வச்ச இந்த பிரச்சனை வேண்டாம் சார். ப்ளீஸ் சார். டேய் நீ யாரு? தராதரன உன் ரேஞ்சுக்கு நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பியாடா? முதல்ல இந்த பள்ளிக்கூடத்துக்கு யாரா நீ? உனக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னடா சம்பந்தம்? விடுப்பா, நீ தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போன, அதுக்கு செந்தில் என்னப்பா பண்ணுவான்? யோ போயா. டேய் சொல்றா, நீ யாரா இந்த ஸ்கூல்ல? வேணாம் சார். ஆஃப்டர் ஆல் இந்த ஸ்கூல்ல வந்து அவன் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மொத்தமா அடிச்சு எல்லாரையும் வெளியில தள்ளுறான். யோ இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை விட்டு அடிக்க சொல்றியா? போய் இவன் ஒரு அமுதா. சரி சரி, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க போங்க. ஏண்டி அமுதா, இதுதான் வாத்தியாரோட லட்சணமா? இத மட்டும் மாமா பார்த்தாருன்னு வை, அம்புட்டுதான். நீ கூப்பிட்டேன்னு வந்தேன் பாரு, ஒழுங்கு மரியாதை என் கூட வா. வான்னு சொல்றல, நட. அமுதா கை காட்ட. அமுதா கை காட்ட. முதல்ல என்னாச்சு? கை காட்ட. ஏன் அமுதா நீ குறுக்க வந்த? என்னங்க இது? எப்படி சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி அடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அமுதா இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. அமுதா அமுதா அமுதா. ஏஞ்ச எங்க போயிருந்த? எம்பிட்டு நேரமா ஒன்று தேடிட்டு இருக்கிறது? ஏய் நாகு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னத்த சொல்றது? போய் உங்க தங்கச்சிய ஒரு ரவுடி பயலுக்க கட்டி வைக்கிறீங்க. ஏய் நில்லு, எனக்கு புரியல, என்ன நடந்துச்சு சொல்லு. இன்னைக்கு அந்த வாத்தியார பார்க்க மதிய சாப்பாடு கட்டிட்டு உங்க தங்கச்சி போனா. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைய தனியா அனுப்ப கூடாதுன்னு நானும் கூட போனேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அத விடுங்க, விஷயம் அது கிடையாது. போன இடத்துல அந்த பயலுக்கும் இன்னொருத்தனுக்கும் செம்ம சண்டை. அவ ரவுடி மாதிரி அவ கூட சரிக்கு செம்ம சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு வாத்தியார் செய்யற வேலையா இது? என்னச்சு சொல்ற? ஆமாங்க, அந்த அடி அடிக்கிறான் எல்லாரையுமே. அந்த ரவுடி பசங்க 4 பேரா வந்திருந்தானுங்க. இவன் ஒருத்தனா இருந்து எல்லாரையும் அந்த அடி அடிச்சு தெரு வரைக்கும் விரட்டிட்டு போறான். இப்படி சண்டை போட்டு ஒண்ணு கிடக்கோன்னா என்ன பண்றது? நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், அவன் ஆளும் சரியில்லை, அவன் குடும்பமும் சரியில்லைன்னு. எங்க சொன்னா கேட்டா தானே? நானும் மாமா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டேன், நமக்கு ஏத்த சம்பந்தம் இது இல்லன்னு. ஆனா அவருக்கு புரிய மாட்டேங்குதுன்னா உங்களுக்குமா புரிய மாட்டேங்குது? வீட்டுக்கு மூத்த மகன்னு நீங்க எதுக்கு இருக்கீங்க? நல்லது கெட்டது சொல்லதானே. அத விட்டுட்டு மாமா சொல்றதுக்குலாம் தலைய ஆட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ இது சரியா படலங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நல்ல குடும்பத்து பையன், பொறுப்பானவன், எவனாச்சும் இப்படி ரோட்ல நின்னு அடிதடி பண்ணுவானா? சரிதான் நாகு, எனக்கும் ஆரம்பத்துல இருந்து அந்த குடும்பத்து கூட சம்பந்தம் பண்றது பிடிக்கவே இல்லை. அமுதா சொன்னாலே அவளுக்கு பிடிச்சிருக்கேன்னு தான் அமைதியா இருந்தேன். ஆனா நாம இப்படி அமைதியா இருந்தோம்னா நாளைக்கு அவ வாழ்க்கை தான் வீணா போகும் போல. அப்பாடா, இப்பயாச்சும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதே. புரியாமலாம் இல்ல நாகு. இருக்கட்டும், இன்னொரு தடவை அவங்க பக்கத்துல ஏதாவது பிரச்சனை வரட்டும், அதுக்கப்புறம் நான் அப்பச்சிக்கிட்ட பேசுற விதமே வேறையா இருக்கும். அப்புறம் என்னை மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.
ரொம்ப சந்தோஷங்க. இப்பதான் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு நம்பிக்கையே வருது. நாகு, இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம பக்கம் சேர்த்து இந்த கல்யாணத்துக்கு மொத்தமா ஒரு முடிவு கட்டணும். சூப்பர், நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க. ஆசையா சாப்பாடு கொண்டு வந்தவ கோவமா போற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கோவமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, கால் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கோவம் குறையிலையோ அப்படின்னு பெருசா பண்ணிட்டோம். சரி, அம்மா போன்ல இருந்து ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அம்மா, வாயா, காஃபி போட்டு தட்டுமா? வேணாமா. அம்மா, அமுதா ஏதாச்சும் ஃபோன் பண்ணி பேசினாலாமா? அதான் அப்பப்ப ஃபோன் பண்ணி பேசுதே. என்ன புதுசா விசாரிப்பலாம்? அமுதா தானே எப்போ ஃபோன் பண்றா. ஏன் அவ பண்ணாதான் நீங்க பேசுவீங்களா? நீங்களா பேச மாட்டீங்களா? இப்ப என்னையா செய்ய சொல்ற? மணி என்னம்மா, சாயங்காலம் ஆச்சுல. மதியம் சாப்பிட்டாளா, வீட்டுல என்ன விசேஷம்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. ரொம்ப தாண்டா. ஃபோன் பண்றேன். அத்தை. ஹலோ அமுதா கண்ணு, என்னம்மா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் அத்தை. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்தா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அத்தை, எனக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு கூப்பிட்டுமா? நல்லதுதா, முடிச்சிட்டு பேசு. சரிங்க அத்தை. போதுமையா? பேசியாச்சு. அம்மா ஃபோன் பண்ணா மட்டும் எடுக்கிறா, நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாளே. கட்டு வேற பண்ணிடுறா. எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துலாமா? மறுபடியும் கட் பண்றா. என்ன பிரச்சனை அவளுக்கு? இவ்வளோ கோவத்துல இருக்கா? ஏன் பேச சொல்றேன். கேசு ஹலோ. அத்தாச்சி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு போன் எல்லாம்? ஒண்ணு இல்ல, சும்மா தான் கால் பண்ணேன். சரி சரி. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தாச்சி. காலேஜ் எப்படி போகுது? நல்லா தான் போயிட்டு இருக்கு அத்தாச்சி. நீங்க என்ன பண்றீங்க? நான் சமையல் தான். சரி 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 சரி. சரி அத்தாச்சி, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
சரி. அண்ணே பேசிட்டேன். இப்ப என்ன? பேஸ்டல்ல பாட்டு கேளு. இல்ல இது சரிப்பட்டு வராதே. இன்னைக்கு என்ன ஏதுன்னு அமுதா கிட்ட கேட்டு போடணும்.